ஆனால் ஒரு விஷயம்டா, முருகர் வட மாநிலத்தில் பிறந்தாருன்னு சொன்னாருங்க பாருங்க, அதை கூட நான் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். அதை கூட ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முருகருக்கு ராமத்தை போட்டிங்க பார்த்தியா? ஆ, எங்கேருந்துடா எடுத்தீங்க இதை சான்றலாம்? ம், பாருங்களா, எப்படியாவது அங்கே தொட்டு இங்கே தொட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் தொட்டுன்னு நீங்களும் பார்க்குறீங்க. பட் தொட முடியல. அதுக்கு நீங்கள் ஆயுதமாக எடுத்தது உங்களுடைய கடவுளான ராமர் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் ரூட்லேயே போயிட்டு அவனை அடிக்கணுன்றதுனால தமிழர்களுக்கு பிடிச்சவன் யார்? முருகனா? அப்போ அவனை தூக்கி நம்பலாம் போடு. இப்போ அவன் நம்ம வழிக்கு வந்து தானே ஆகணும். நம்ம நாளைக்கே முருகரை வச்சு நாளைக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணால் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டின்களுக்கும் நாளைக்கு சண்டை வர வச்சா சண்டை அடித்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு இதை செயல்படுத்துகிறாங்க. எந்த சான்றின் அடிப்படையில் முருகன் வட மாநிலத்தில் பிறந்தாருன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க? உங்களோட படம் ஹிட் ஆகணும், அப்படி ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பி இதாகணும்னா வேறு ஏதாவது பண்ண வேண்டியதானே? தமிழருடைய வரலாற்றை குறிப்பிடும் நம்முடைய சங்க இலக்கியத்தில் கூட பல இடத்துல நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் நம்ம 5 நிலம் சொல்லுவோம், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலைன்னு சொல்லுவோம். அந்த நிலத்தின் அடிப்படையில் கூட என்னுடைய மலையும் மலை சார்ந்த பகுதியில் குறிஞ்சி சொல்லக்கூடிய இடத்துல வாழ்ந்தவர் தான் எங்களுடைய முருக பெரும்பாட்டன், எங்களுடைய குடியின் மூத்தவன். அதனாலவே எங்களுக்கு அவர் கடவுளானார். இங்கே வட மாநிலத்தில் பிறந்ததா எந்த அடிப்படையில் சான்றுகள் நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு புரியல. ஒரு பக்கம் என்னடானா, தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிரிஞ்சு போனதுன்னு சொன்னால் அங்கே உடனே கர்நாடகாரங்க உடனே மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு கமலஹாசன் ஐயாவை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. இங்கே என்னடானா, இவங்க ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, டேய் யாரா சொன்னால் முருக தமிழ் கடவுள்றா வட மாநிலத்தில் பிறந்து வரான்னு சொல்கிறாங்க. டேய் எங்கெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது? இல்லை எனக்கு புரியல. நீதி நேர்மை செத்து போய் அராஜகம் தலைவிரிச்சு ஆடுது. உண்மையாலுமே இந்த ஜனநாயகத்தை பின்பற்ற மக்கள்கிட்ட நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்வி சரியா தப்பான்னு பாருங்கள். அதாவது இந்த டிஎம்கேவில் இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்சி பசங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சில் ஒருத்தர் பேசும்போது ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறாரு தாவேகா மீது. அந்த விமர்சனமாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதை வச்சு ஒரு அராஜக முறையாக ஒரு அடக்குமுறையாக பண்ணுறது மிகவும் தவறு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க காவல்துறை, அவர் பேசி முடிச்சு நைட்டு போகிறாரு. நைட்டு நள்ளிரவிலே காவல்துறை அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. ஏமோ கொலைகாரனை பிடிக்கிற மாதிரி நிற்கிது. அந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொலை செய்கிறவன் குற்றம் பண்ணுறவன் எல்லாம் நல்லா சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை உடனே பிடிக்க முடியல, அவனுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி பேச்சாளர்கள் விமர்சனம் வச்சா அந்த விமர்சனத்துக்கு உள்வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீதிமன்றமாக அது பார்த்துக்க போகுது. சரி, ஓகே, இதை வச்சிட்டிங்க. இப்போது அவங்களுக்கு சார்பாக வழக்கறிஞர்கள் பல பேர் வந்திருக்காங்க. இது என்ன ஆச்சுன்னா, காரில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நீதிமன்றம் தான் போய் ஆஜராக போகிறாங்க. அவர் தான் ஆஜராக போகிறா சொல்லியாச்சு. இல்லை, நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் கைது பண்ணி எங்கே கொண்டு போக போகிறீங்க? நீதிமன்றம் தானே கொண்டு போக போகிறீங்க, வேற எங்கேயும் கொண்டு போக போகிறது இல்லை. அப்போ பார்த்தா விட வேண்டியதானே? அவர் தான் சரண்டர் ஆகிறேன், ஆனால் நீதிமன்றத்தில் என்னை விடுங்க, நான் சரண்டர் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அதில் என்ன சிக்கல் வருது காவல்துறைக்கு? நீதிமன்றத்துக்கு முன்னாடியே நாங்கள் இல்லை, நாங்கள் கைது பண்ணி ஆகும், காரை காட்டுங்கன்னா இது என்ன ஒரு அராஜகமாக இருக்குது? காவல்துறை இப்படி செய்யக்கூடாது. காவல்துறை என்னவோ அந்த பணி அந்த பணி தான் செய்யணும். தேவையில்லாத இந்த பணிலாம் செஞ்சிட்ருக்கூடாது. நீதிமன்றத்தில் அவங்க போய் ஆஜராகிறாங்கன்னா அவங்க ஆஜராகட்டும், அவங்க மேலே இருக்க குற்றத்தை அவர் நிரூபிக்கட்டும். அது குற்றமாக இல்லை நீதிமன்றம் முடிவு எடுக்கட்டும். நீங்கள் நடுவில் இப்படிலாம் பண்ணது மிகவும் தப்பு. நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரியும் அங்கே இருந்த வழக்கறிஞர் அவமதிக்கிற மாதிரியும் நீங்கள் பண்ணுற செயலாம் இருக்குது. கேரளாவை பார்த்து கற்றுக்குங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் நாட்டில் இருந்து கனிம வளத்தை ஒருபோதும் நாங்கள் எடுக்க மாட்டோம், அது எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு கரெக்டாக சொல்லிட்டார். எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலுமே நாங்கள் கனிம வளத்தை, மலையையோ அங்கே இருக்கிற இயற்கை வளங்களையோ நாங்கள் ஒருபோதும் திருட மாட்டோம், கொள்ளையடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வச்சிட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு வைக்கணுன்றது இங்கே இருக்கிற ஒட்டுமொத்தமான தமிழர்களோட குரலும் அதுதான்.